ஹாய் பசங்களா, குட் ஈவினிங். வெல்கம் டு வேதாந்து. திஸ் இஸ் ஆஷா மேம் ஹியர். ஸோ எல்லாருக்கும் நான் பேசுறதெல்லாம் கேட்குதா? ஆடியோ வீடியோ எல்லாம் கரெக்டாக இருக்கா? எஸ், யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சின்ன சின்ன இஷ்யூஸ் வரலாம். என்னோட ஆடியோ ஃபர்ஸ்ட் கேட்டு வீடியோ கொஞ்சம் லேகாக இருக்கலாம், இல்லை வீடியோவே கொஞ்சம் ஸ்டக் ஆகி வரலாம். என்ன ரீசன்னா, யூடியூப்பில் உங்களுக்கு வந்துட்டு சர்வர் ப்ராப்ளமாக இருக்குது, எரர் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் பிரச்சனை. இந்த சைட்லேருந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? சரி, குவிஸோட லிங்க்கை நான் கமெண்ட் செக்ஷனில் மேலே பின் பண்ணி வச்சுருக்கேன்டா. அந்த குவிஸோட லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோ. நம்ம ஃபாஸ்ட்டாக போகணும். ஏன்னா 90 கொஷின் இருக்குது. 90 கொஷின்ஸ் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இந்த குவிஸுக்கு. ஸோ ரொம்ப டைம் இல்லை. ஓகே, நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட்டும் பண்ண வேண்டாம். டக்குன்னு நம்ம லைவுக்குள்ளே போயிடலாம். ஸோ குவிஸ் எல்லாரும் ஜாயின் பண்ணியாச்சா? ரெடியா எல்லாரும்? எஸ், ஜாயின் பண்ணியாச்சுன்னா ஜாயின்டுன்னு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. டே 67 பேர் தாண்டா இருக்கேன், இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணணும்ப்பா. எல்லாரும் குவிஸை ஜாயின் பண்ணிக்கோ. பண்ணிட்டியா? யூடியூப் லைவ்ல மட்டுமே 80 இருக்கு. ஸோ எல்லாருமே லைவை ஜாயின் பண்ணிக்கோ. ஒன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் கொஷின் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் உன்னால் ஜாயின் பண்ண முடியாது. வெயிட் ஃபார் த டீச்சர் டு ஃபினிஷ் த கொஷின்ஸ் அப்படி தான் காட்டும். கடைசி வரைக்குமே அது அப்படி தான் காட்டும். ஸோ அது மாறவே மாறாது. ஸோ இப்போவே நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, ரோஷினி கிளாஸோட லாஸ்ட்டில் சொல்கிறேன், இப்போ வேண்டாம். அண்ட் நீங்கள் அதை சேரணும்னு அவசியம் இல்லை. சரியா? ஓகே, கேமரா குவாலிட்டி எல்லாம் கம்மியாக இல்லை. என்னோடய ஃபேஸ் டார்க்காக தெரியும், ஏன்னா பிரைட்னஸ் நான் கம்மி பண்ணிட்டேன். ஸ்க்ரீன் உனக்கு நல்லா தெரியணுங்கிறதுக்காக. இல்லைனா ஸ்க்ரீன் வந்து ரொம்ப வெளிச்சமாக இருக்கிறதுனால ஃபாண்ட் சரியாக தெரிய மாட்டேங்குது உனக்கு. ஸோ ஐ ஹாவ் ஜஸ்ட் ரெடியூஸ் த பிரைட்னஸ், அவ்வளோதான். கேமரா குவாலிட்டி பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணல, அது மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. சரியா? அதனால நான் தான் டார்க்காக தெரியுவேன், உனக்கு ஸ்க்ரீன்லாம் சரியாக தான் தெரியும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா எல்லாரும்? ஸோ we are going to see 90 questions today. ரெடியா? ஓகே, அதே மாதிரி இந்த குவிஸில் வந்து ஏதாவது பிரச்சனை வருது, தப்பான ஆன்சர் காட்டுது, இல்லை அங்கங்கே ஸ்டக் ஆகிடுதுன்னா உடனே கைவசம் நம்மளுக்கு டாக்குமெண்ட் இருக்குது. டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி நான் கொஷினை காட்டுவேன், நீ பாட்டுக்கு சட்டுன்னு ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் ஆரம்பிக்கலாம். The first cell of male gametophyte in angiosperm is? The first cell of male gametophyte in angiosperm. Microspore, megaspore, nucleus, primary endosperm nucleus. The first cell of male gametophyte in angiosperm is microspore, megaspore, nucleus, primary endosperm nucleus. So எதுப்பா சரியான ஆன்சர்? வெரி குட், மைக்ரோஸ்போர் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, தொடக்கம் நல்லபடியாக இருக்குது, பார்ப்போம். சரி, லீடர் போர்ட் பார்க்கலாமா? சரண், இது எப்படிப்பா நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது? ஜெயசீலன். ஓகே, டாம், வர்ஷா, கார்த்திகா, பிருந்தா, தீபிகா, ஸ்ரீஷா, தமயந்தி, லித்திகா, ஸ்ரீ, யூசுப், முகமது. வெரி குட். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். த டாமினன்ட் எபிஸ்டாஸ்டிக் ரேஷியோ, டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் இருக்குல்ல, அதோட ரேஷியோ என்னவா இருக்கும்? டாமினன்ட் எபிஸ்டாசிஸோட ரேஷியோ என்னவா இருக்கும்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஹியர். டாமினன்ட் எபிஸ்டாசிஸோட ரேஷியோப்பா. ஸோ விச் இஸ் த ரைட் ஆன்சர்? த ரைட் ஆன்சர் இஸ், ஏண்டா 9:3:3:1 அப்படிங்கிறது டைஹைபிரிடோட ரேஷியோ தானே. டாமினன்ட் எபிஸ்டாசிஸோட ரேஷியோ இஸ் 12:3:1. சரியா? 9:3:3:1 கிடையாது. ஆப்ஷன் பி தானே சரியான ஆன்சர். ஓகேவா? சரி, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆல் தீஸ் ரேஷியோஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, பட் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 3 பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
In PBR 322, BR stands for. Can you check with the zoology third book back question? புரியலப்பா. ஷீலா தரேன், வெயிட் பண்ணு. In PBR 322, BR stands for what? Plasmid. P na plasmid, B na Bolivar, R na Rodriguez. இந்த Bolivar Rodriguez இது ரெண்டுமே வந்து சயின்டிஸ்டோட பேரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? கொஸ்டின் நம்பர் 4 பார்க்க போறோம். Virus free plants are developed from. Virus free plants are developed from. Organ culture, meristem culture, protoplast culture, cell suspension culture. மேம் இனிமே தான் படிக்க போகிறேன், லெசன் வைஸ் போகிறது பெஸ்ட்டா இல்லை 2 மார்க் 3 மார்க் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 5 மார்க் போகிறது பெஸ்ட்டா? நம்மளுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அப்படிங்கிற மாதிரியே போங்க. லெசன் வைஸ் அப்படின்னா வந்து பாட்னியில் 4 லெசன், ஜுவாலஜியில் 4 லெசன், கலந்து படிக்காது. ஒரு நாள் ஃபுல்லாக பாட்னிக்கு எடுத்துக்கோ, ஒரு நாள் ஃபுல்லாக ஜுவாலஜிக்கு எடுத்துக்கோ. அந்த மாதிரி பண்ணும்போது உனக்கு ஒரு கிளாரிட்டியாவது கிடைக்கும். சரியா? இன்னொன்று, நாளைக்கு வந்து நிறைய பேர் ஸ்கூல் போவீங்க, அதனால நாளைக்கு பாட்னி வச்சுக்கோங்க. பாட்னி கேன் பி ஈஸிலி கம்ப்ளீட்டட். ஜுவாலஜியில் தான் நிறைய கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ஜுவாலஜியை வந்து அடுத்த நாள் வச்சுக்கோ, சண்டே மாதிரி வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸ் ஆர் டெவலப்டு ஃப்ரம் மெரிஸ்டம் கல்ச்சர். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போலாமா? A specific place in an ecosystem where an organism lives and performs its function. A specific place in an ecosystem where an organism lives and performs its function. Habitat, niche, landscape, biome. So which is the right answer? நிறைய கன்ஃபியூஷன் இந்த ரெண்டுக்கும் நடுவில். இங்க பாரு, ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸ் இன் அன் ஈகோ சிஸ்டம்னு கேட்குறாங்க. ஈகோ சிஸ்டமில் ஒவ்வொரு ஆர்கானிசமுக்கும் என்ன வேலை அப்படின்னு சொல்கிறது என்னவா இருக்கும்? இட் இஸ் நிச்சி, இட் இஸ் நாட் ஹேபிடேட். புரிஞ்சுதா? சரி, நெக்ஸ்ட் போலாமா? கொஸ்டின் நம்பர் 6 பார்க்க போகிறோம். ருக்ஷானா, நிஹாரிகா, நீங்களாம் வந்து குவிஸ் விளையாட வரல. அப்போ நீ என்ன பண்ணிடு, கிளாஸோட லாஸ்ட்ல வந்து ஜாயின் பண்ணி உனக்கு தேவையான டவுட்ஸ் எல்லாம் கேட்டுக்கோ. The unit of measuring ozone thickness என்னவா இருக்கும்? Joule, kilo, Dobson, watt. The unit of measuring ozone thickness. Very good. Dobson is the right answer. Next question போலாமா? Question number 7 பார்க்க போறோம். Jaya and Ratna are semi-dwarf varieties of. Jaya and Ratna are semi-dwarf varieties of wheat, rice, cowpea, mustard. So எது இங்க கரெக்டான ஆன்சர்? 10 கொஸ்டினுக்கு ஒரு தடவை நான் லீடர் போர்ட் காட்டுறேன். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் காட்டினா நம்மளுக்கு டைம் பத்தாது. ஏண்டா? ஜயா அண்ட் ரத்னா ஆர் செமி-டுவார்ஃப் வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸா வீட்டா? நான் தான் ஏதாவது ஆன்சர் தப்பா போட்டிருக்கேனா என்ன? Is this rice or wheat? இது புக் பேக் தானே? யூடியூப்ல பார்க்குற பசங்களுக்கு என்னோட வாய்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக கேட்கலாம், வீடியோ ஸ்லோவாக இருக்கலாம். இதெல்லாம் யூடியூப் சர்வர் பிரச்சனை. நான் செக் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. யூடியூபே டவுனாக இருக்கு. சரியா? ரைஸா? நான் தான் தப்பா போட்டேனா ஆன்சரு? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 8. Tectona grandis belongs to the family. Tectona grandis belongs to the family. So what is the right answer here? Lamiaceae, Fabaceae, Dipterocarpaceae, Ebenaceae. Tectona grandis எந்த ஃபேமிலிக்கு கீழே வரும்? வெரி குட். Lamiaceae ஃபேமிலிக்கு கீழே வரும். ஆனா ஈக்குவலி Fabaceae கொடுத்துருக்கீங்கடா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? In honeybee society, all members are diploid except the drones. Drones are produced by parthenogenesis.
In honeybee society, all the members are diploid except drones. Drones are produced by parthenogenesis. So இதில் எது சரியான ஆன்சர் பார்க்கலாமா? So the right answer is both A and R are true and R is the correct explanation of A. சரி, 10th question பார்க்கலாம். Possible blood group of offspring when both parents are ABS. இப்போ ரெண்டு பேரண்ட்ஸுமே ஏபி பிளட் குரூப்போட இருக்காங்க அப்படின்னா குழந்தைக்கு என்ன மாதிரி பாசிபிலிட்டி ஆஃப் பிளட் குரூப்ஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஏபி, ஏபி அண்ட் ஏபி, ஏபி, ஏபி அண்ட் ஓ, ஓ ஒன்லி. ஸோ விச் இஸ் த ரைட் ஆன்சர்? The possible blood group of offspring when both the parents are AB blood group அப்படின்னா வெரி குட், ஏ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, பியும் வரலாம், ஏபியும் வரலாம். ஓகே, லீடர் போர்ட் பார்க்கலாமா? இப்போ 10 கொஸ்டின் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ 10 கொஸ்டின்ஸோட எண்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஐஸ்வர்யா, செகண்ட் பிளேஸில் திவ்யதர்ஷினி, தேர்ட் பிளேஸில் ரோஹித், ஃபோர்த்தில் பிளெஸி, ஃபிஃப்த்தில் சசிசேகர், சிக்ஸ்த்தில் ஸ்வாதி, யோகேஸ்வரி 7th பிளேஸ், டெய்ஸி 8th பிளேஸ், டாம் 9th பிளேஸ் அண்ட் சரண் 10th பிளேஸில் இருக்காங்க. பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரெண்டு பேருமே கேர்ள்ஸு, தேர்ட் பொசிஷனில் மட்டும் ஒரே ஒரு பையன் இருக்கான். லாஸ்ட் கொஸ்டின் அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஹியர் இஸ் த கொஸ்டின் நம்பர் 11. Common substrate used in distilleries for ethanol production. Common substrate used in distilleries for ethanol production. Soya meal, ground gram, molasses, corn meal. Common substrate used in distilleries for ethanol production. So which is the right answer? Molasses is the right answer. Next question போலாமா? எல்லா கொஷனுக்கும் கரெக்டான ஆன்சர் மட்டும் கொடுத்தா பத்தாது, ஃபாஸ்ட்டாகவும் ஆன்சர் பண்ணணும். அப்போ தான் உங்களோட நேம் வந்து டாப் 10க்குள்ளே வரும். ரெண்டு விஷயம் எங்கள் பாயிண்ட்டுக்காக கால்குலேட் ஆக போகுது. ஒன்று கரெக்டான ஆன்சர் கொடுத்தோன்னா பாயிண்ட் வரும், தப்பான ஆன்சர் கொடுத்தா பாயிண்ட் வராது. கரெக்டான ஆன்சருமே எவ்வளோ சீக்கிரமாக கொடுக்குறீங்களோ அவ்வளோ பாயிண்ட்டு அதிகமாக வரும். கொஞ்சம் லேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பாயிண்ட்டு கம்மியாக வரும். ஸோ இதுதான் அல்காரிதம். சரியா? இதை பிடிச்சிட்டு அப்படியே பாயிண்ட்டை வாங்கிட்டு வா. அனிமல்ஸ் தட் மைக்ரேட் ஃப்ரம் ஃப்ரெஷ் வாட்டர் டு த சீ ஆர் catadromus. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? கொஸ்டின் நம்பர் 13 பார்க்க போறோம். Allergy involves which immunoglobulin? Allergy involves which immunoglobulin? It is very easy, இல்லையா? So IG, E is the right answer. Next question போலாமா? Question number 14 பார்க்க போறோம். Select the correct statements. Hormonal barrier prevents ovulation and thickens cervical mucus. IUDs increase phagocytosis of the sperm. Hormone releasing IUDs decrease the viscosity of the cervical mucus. Only A and B, A and C, B and C. எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு? பியோர் சயின்ஸ் குரூப் வீடியோ ப்ளீஸ். இப்போ நம்ம போட்டிருக்க லைவ் செஷன் வீடியோஸ் எல்லாமே பியோர் சயின்ஸ்க்கும் அப்ளிகபிள். ஸோ நீங்களுமே பார்க்கலாம். ஸோ விச் இஸ் த ரைட் ஆன்சர்? A and B தாண்டா கரெக்ட், A and C வராது. ஹார்மோனல் பேரியர் வந்து ப்ரிவென்ட் ஓவுலேஷன், திக்கன் cervical mucus இஸ் ரைட். Cல பாருங்க, ஹார்மோன் ரிலீசிங் IUDs டிக்ரீஸ் த விஸ்காசிட்டின்னு இருக்கு, தப்பு. இன்க்ரீஸ் த விஸ்காசிட்டி தான் கரெக்ட். ஸோ சி வந்து தப்பாக தான் இருக்கு. அப்போ A and C கிடையாது, A and B. IUD increase the phagocytosis of the sperm. அதுதான் சரியான ஆன்சர். Next, philosophy zoology was written by Darwin, August Weismann, Weinberg, Lamarck. Philosophy zoology. August Weismann. ஏண்டா
philosophy zoology ஆகஸ்ட் வைஸ்மேனா எழுதினாரு? லமார்க் தானே? ஏன் கன்ஃபியூஷன்? 10th இருந்து படிச்சு வரீங்களா இந்த விஷயத்த? ஏன் இத்தனை பேர் தப்பான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க? லமார்க் தானே வரும். லமார்க் தானே கரெக்டான ஆன்சரு. எஸ் ஆர் நோ? வீடியோ கம்ஸ் ஆஃப்டர் த ஆடியோ. டே யூடியூப் பிரச்சனைடா, நான் எதுவுமே பண்ண முடியாதுடா. யூடியூப் சர்வர் பிரச்சனை. போன கிளாஸ்லயும் அப்படிதான் இருந்தது, இந்த கிளாஸ்லயும் அப்படிதான் இருக்கு. அங்க என்ன போயிட்டு இருக்கு? ராம் கிஷோர், ஆஃபிஃபா, என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? ஏன் உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கீங்க? வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் பேர். பார்க்கலாமா? நியூசெல் இஸ் நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ ஃபார் டெவலப்பிங் எம்ப்ரியோ. இது வந்து புக் பேக் கொஷனு. கொஷின் நம்பர் 17 போலாமா? In a freshwater environment like pond, rooted autotrophs are. In a freshwater environment like pond, rooted autotrophs are nymphia and typha. Very good. Next question போலாமா? Which of the following is not a gaseous cycle? Oxygen, carbon, nitrogen, calcium. Not a gaseous cycle அப்படின்னா என்னப்பா வரும்? Calcium is the right answer. Oxygen, carbon, nitrogen இதெல்லாமே gaseous cycle. Calcium மட்டும் gas கிடையாது. சரி, question number 19 போலாமா? question number 19 பார்க்க போறோம். Energy pyramid is always upright. Gradual increase in energy transfer at successive tropic levels. Assertion and reason based பண்ண question இது. So which is the right answer? Assertion and reason are correct. இல்லப்பா, gradual increase in energy transfer at successive tropic levels are correct. இத்தனை பேர் கரெக்டான ஆன்சர், ஐ மீன் கரெக்டாக நினைச்சு தப்பான ஆன்சர் கொடுத்து வச்சிருக்கேன். டே, அடுத்தடுத்த ட்ராபிக் லெவல் போகும்போது 10% எனர்ஜி தானே அடுத்தடுத்த ட்ராபிக் லெவலுக்கு போகுது. அப்போ அது டிக்ரீஸா இன்க்ரீஸா? தெர் இஸ் அ கிராஜுவல் டிக்ரீஸ் இன் த எனர்ஜி. 10% தான் அடுத்ததுக்கே போகுது. சரியா? அப்போ அசர்ஷன் கரெக்ட், இட் இஸ் ஆல்வேஸ் அப்ரைட்டுங்கிறது கரெக்ட். ரீசன் என்னது? தெர் இஸ் அ டிக்ரீஸ் இன் எனர்ஜின்னு இருந்திருந்தா கரெக்ட். பட் இங்கே வந்து இன்க்ரீஸ்னு இருக்கு, அப்போ அது தப்பு. ஆர் இஸ் ராங். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? கொஸ்டின் நம்பர் 20 பார்க்க போறோம். Protoplast viability is tested before culture using. Good evening ma'am, sorry to disturb ma'am. I'm in முதல் one 200 out of 200 paid batch. Assignments are coming for us. What to do? Assignments are coming for us. என்ன அசைன்மெண்ட்ஸ் பா? புரியல, நீ என்ன சொல்ல வரீங்க புரியல. Protoplast viability is tested before culture using. எனக்கு தெரியும் நிறைய பேர் தப்பான ஆன்சர் தான் கொடுப்பேன், ஏன்னா இந்த கொஷின் வந்து நீ கேள்விப்படாத ஒரு கொஷின். ஆனால் புரோட்டோபிளாஸ்ட் வயபிலிட்டி இஸ் டெஸ்டட் யூசிங் ஃப்ளோரசின் டைஅசிட்டேட். இதுதான் சரியான ஆன்சர். ஸோ புரோட்டோபிளாஸ்ட் வயபிலிட்டினா என்ன? வயபிலிட்டினா அது உயிரோட இருக்கா, அலைவா இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் வயபிலிட்டி. ஸோ இதை எதை வச்சு டெஸ்ட் பண்ணுறோம்? ஃப்ளோரசின் டைஅசிட்டேட் வச்சு தான் டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் அ கெமிக்கல். சரியா? லீடர் போர்ட் பார்க்கலாமா? பிளெஸி ஃபர்ஸ்ட் பிளேஸ், திலோத்தமி செகண்ட் பிளேஸ், பாலபாரதி தேர்ட் பிளேஸ், ஷாரிகா ஃபோர்த்து, வர்ஷா ஃபிஃப்த்து, டெய்சி சிக்ஸ்த், லித்திகா ஸ்ரீ செவன்த், சரண் எயித், ரோஹித் நைன்த், நஸ்ரீன் பானு 10th பிளேஸ்ல இருக்காங்க. சரி, ஜஸ்ட் அ மினிட். யூடியூப்ல இன்னும் லேகா தான் இருக்கா? யூடியூப்ல இன்னும் லேகா தான் இருக்கா? பெய்டு பேட்ச் பசங்களுக்கு வீடியோ எப்படி இருக்கு?
paid batch பசங்களுக்கு it is good. So I think the problem is with the YouTube இல்லையா? சரி ஒரே நிமிஷம் இரு. I'll try to change it. Okay, just a minute. ஓகே நம்ம சைடு இருந்து இதில் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லையாமாப்பா. ஸோ நானும் கேட்டுட்டு வந்துட்டேன். நம்ம சைட்லேருந்து இது எதுவுமே பண்ண முடியாது யூடியூப் பசங்களுக்கு. ஸோ வி ஆர் ஆல்சோ ஹெல்ப்லெஸ். சரி நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? கொஷின் நம்பர் 21 பார்க்க போகிறோம். Depletion of which gas in the atmosphere can lead to increased incidence of cancer? அட்மாஸ்பியர்ல எந்த கேஸ் கம்மியானா கேன்சர் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? மீத்தேன், ஓசோன், அமோனியா, நைட்ரஸ் ஆக்சைடு. எந்த கேஸ் கம்மியானா கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஸோ த ஆன்சர் இஸ் ஓசோனா. எஸ், ஓசோன் டிப்ளீஷன் நடந்தாதான் அதுக்குள்ள யூவி ரேஸ் உள்ள வந்துடும். கரெக்டா? கேன்சரை காஸ் பண்ணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 22 பார்க்க போறோம் இப்போ. Biston betullaria is the best example of. Biston betullaria is the best example of convergent evolution, divergent evolution, industrial melanism, none of the above. So which is the right answer? Biston betullaria is the best example of industrial melanism பா. ஸோ இப்போது இண்டஸ்ட்ரீஸ் அதிகமானதுனால பொல்யூஷனும் அதிகமாகுது. சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்ல எல்லாமே வந்து கருப்பாக படிய ஆரம்பிக்குது. அப்போது ஒயிட் ஸ்கின்ல இல்லை ஒயிட் விங்ஸோட இருக்க அனிமல்ஸ் எல்லாம் சீக்கிரமாக நம்ம ஸ்பாட் பண்ணி அதை கொண்டுடலாம். ப்ரிடேஷனுக்கு இட் இஸ் வெரி வெரி ஹெல்பிங், ஈஸியாக இருக்குது. அப்போ பிஸ்டன் பெட்டுலேரியா அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியல் மெலனிசமோட ஒரு எக்ஸாம்பிள். சரியா? நெக்ஸ்ட் போலாமா? எஸ், ரெடி? நெக்ஸ்ட் கொஷின், கொஷின் நம்பர் 23 பார்க்க போறோம். Question number 23. Which of the following is true about RH factor in offspring of parental combination capital D small d into capital D small d? பார்க்கலாமா? About 1/4 will be RH negative. ஸோ இது என்ன தெரியுமா? நம்மளுடைய மோனோ ஹைப்ரிட் கிராஸ் இருக்குல்லடா, ஒரு டாமினன்ட் கேரக்டர் ஒரு ரெசிசிவ் அலீல் இந்த மாதிரி காம்பினேஷன்ல இருக்கு. இதை ரெண்டையும் நம்ம கிராஸ் பண்றோம் அப்படின்னா வாட் வில் ஹேப்பன்? கண்டிப்பா 4 ஆர்கானிசம் இருக்குன்னா அதுல 3 பேர் டாமினண்டா இருப்பாங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் ரெசிசிவா இருப்பாங்க. அதே கேஸ் தான் இங்கேயும். நத்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச். சரியா? அப்போ 4ல் ஒருத்தர் மட்டும் RH நெகட்டிவா இருப்பாங்க, மிச்சம் 3 பேரும் பாசிட்டிவா இருப்பாங்க. ஸோ மோனோ ஹைப்ரிட் கிராஸும் இதுவும் சேம் ஃபிலாசபி, சேம் பிரின்சிபல் தான். புரிஞ்சுதா? ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? கொஸ்டின் நம்பர் 24 பார்க்க போறோம். Statement 1. Diaphragms, cervical caps and vault are rubber devices inserted to cover the cervix before coitus. Statement 2. They are chemical barriers and reusable. Both are correct and 2 explains 1. Both are correct but 2 does not explain 1. 1 is correct, 2 is incorrect. Both are incorrect. So இதில் எது சரியான ஆன்சர்? Diaphragm, cervical cap, vault are rubber devices inserted to cover the cervix before coitus. அது கரெக்டாக தான் இருக்கு. They are chemical barriers and reusable. இது chemical barrier-ஆ? இது வந்து physical barrier. கரெக்டா? இது chemical கிடையாது, it is a physical barrier. So 1 correct, 2 incorrect. Next question போலாம். Next question.
which codon act as a initiator codon and also codes for methionine? எது வந்து இனிஷியேட்டர் கோடானா ஆக்ட் ஆகுது அண்ட் ஆல்சோ மெத்தியோனைன் அப்படிங்கிற அமினோ ஆசிடுக்கு கோட் பண்ணக்கூடியதாக இருக்குது. UAA, AUG, UAG, UGA. So which is the right answer? Which codon acts as initiator codon and also codes for methionine? Answer பார்க்கலாமா? AUG தான் இனிஷியேட்டராகவும் இருக்குது, மெத்தியோனைன் அப்படிங்கிற அமினோ ஆசிடையும் கொடுக்குது. இப்போ லீடர் போர்ட் பார்க்கலாம். ப்ளெஸி ஃபர்ஸ்ட் பிளேஸ், 𝑬𝒙𝒑𝒂 செகண்ட் பிளேஸ், பாலபாரதி தேர்ட் பிளேஸ், டெய்ஸி ஃபோர்த்து, நஸ்ரீன் பானு ஃபிஃப்த்து. என்னடா இது எல்லாருமே பொண்ணுங்களாம் இருக்காங்க. ஸ்வாதி சிக்ஸ்த்து, திலோத்தமி செவன்த்து, ஷரிகா எயித்து, வர்ஷா நைன்த்து, தமயந்தி 10th. பாலபாரதி மட்டும் எனக்கு பொண்ணா பையனான்னு தெரில. அதுவும் பொண்ணா இருந்ததுன்னா டாப் 10மே கேர்ள்ஸாக இருக்காங்க. There is no boy in the top 10. பாலபாரதி பையனா என்னன்னு தெரில. சரி, கொஷின் நம்பர் 2 போகலாமா? சாரி 26 போகலாமா? பாலபாரதி பையனா? ஓகே, அப்போ ஒரே ஒரு பையன். Agenda 21 of Rio Summit happened in 1992 is related to. புது கொஷினாக இருக்கும், இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு கொஷினாக இருக்கும். Agenda 21 of Rio Summit 1992 is related to. பார்க்கலாமா? It is related to sustainable development. Greenhouse gas mitigation கிடையாது, sustainable development. Sustainable developmentனா இப்போ நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, காற்று, தண்ணி, நிலம் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் நம்ம ஜென்ரேஷன் முடியும் போதே அது எல்லாத்தையும் அழிச்சு விட்டு போயிடக்கூடாது. ஸோ நம்மளோட குழந்தைங்களுக்கு, நம்மளோட பேர குழந்தைங்களுக்கெல்லாம் விட்டு வச்சுட்டு போகணும். ஸோ தேவையான அளவு யூஸ் பண்ணிவிட்டு மற்றதை மற்ற ஜென்ரேஷன்ஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு போகணும். அதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். சரியா? அதை பேஸ் பண்ணி தான் இந்த சம்மட் வந்து இருந்துச்சு. மேம் எண்டெமிசம்னா என்ன? எண்டெமிசம்னா ஒரே ஒரு ஏரியாவில் ஒரு குரூப் ஆஃப் பிளான்ஸ் இருக்கிறது, இல்லை ஒரு குரூப் ஆஃப் அனிமல்ஸ் இருக்கிறது. ஸோ அந்த பிளான்ஸோ இல்லை அந்த அனிமல்ஸோ வேறு எங்கேயுமே நம்மளால பார்க்க முடியாது, அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுதான் எண்டெமிசம். சரியா? சஸ்பெண்ட் இஸ் அ டைப் ஆஃப் அனிமல் ரெஸ்பான்ஸ் which does not include hibernation, diapause, estivation, migration. Suspend is a type of animal response which does not include, நல்லா பாரு, கேள்வி which does not include ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மைக்ரேஷன் இஸ் த ரைட் ஆன்சர். யாருனால மைக்ரேட் பண்ணி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு தூரமாக போயிட்டு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸையும் வெதர் கண்டிஷன்ஸையும் உன்னால் வந்து டாலரேட் பண்ணிக்க முடியுதோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேடந்தாங்களுக்கு வர நிறைய பேர்ட்ஸ் வந்து சைபீரியாவில் வின்டர் ஸ்டார்ட் ஆன உடனே இங்கே வந்துடுது, 3 months இங்கே இருக்குது. ஒன்ஸ் அங்கே வின்டர்லாம் முடிச்சதுக்கப்புறமா திரும்ப அங்கே போகுது. ஸோ எந்தெந்த அனிமல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்ண முடியாதோ அதே இடத்துல சஸ்பெண்ட் ஆகிக்கும், விச் இஸ் கால்ட் அஸ் இந்த ஹைபர்னேஷன், எஸ்டிவேஷன். இதெல்லாம் சம்மர் சீசனில் தூங்க போகிறது, வின்டர் சீசனில் மொத்தமாக தூங்கிடுறது. ஸோ டு சேவ் த எனர்ஜி கன்சர்வேஷன் மெக்கானிசம்குள்ளே போகுது. சரியா? ஸோ சஸ்பெண்ட் வேறு, மைக்ரேஷன் வேறு. Microorganism used for industrial production of citric acid is. ஷாலோம், இப்போதான் சொன்னேன். Lactobacillus bulgaricus, Penicillium species, Aspergillus niger, Rhizopus nigricans. ஸோ சிட்ரிக் ஆசிட் எது மூலமா எனக்கு கிடைக்கும்? எந்த ஃபங்கைலேருந்து கிடைக்கும்? Aspergillus niger. சூப்பர். அடுத்த கேள்வி போலாமா? கொஷின் நம்பர் 29 பார்க்க போகிறோம். யூடியூப் சர்வர் பிரச்சனை, அதனால தான் யூடியூப்ல வீடியோ வாய்ஸ் பெருசாக சிங்க் ஆகலை. இதை நான் இதோட 10வது தடவை சொல்கிறேன்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணியோ இல்லை நான் மாற்றுறதுக்கோ இல்லை ஒன்றுமே கிடையாது. யூடியூப் சர்வர் பிரச்சனை ஹோல் ஆஃப் இந்தியாவுக்கும் இப்படி தான் இருக்கும். தெரில, உலகத்துக்கே இப்படி தான் இருக்கான்னு தெரில, பட் கண்டிப்பாக இந்தியாவுக்கு இப்படி தான் இருக்கும். Chikungunya is a viral disease, bacterial disease, fungal disease, protozoan disease. So which is the right answer? Chikungunya is caused by ஒரு virus. So viral disease தான் இது. Next question போலாமா? Question number 30 பார்க்க போகிறோம். The ovules or megasporangia arise from. The ovules or megasporangia arise from funicle, nucellus, hilum, the placenta.
So shall we see what is the right answer? Ovules or megasporangia arises from placenta. Placentaவா நியூசெல்லஸா? நிறைய பேர் நியூசெல்லஸ் வேணா ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. நான் தான் தப்பா ஆன்சர் கொடுத்துட்டேனோ? இதுக்கு என்ன ஆன்சர்? டே யூடியூப் பசங்களா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. கடைசியாக நான் ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறேன். அது செட் ஆச்சுன்னா ஓகே, ஆகலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஜஸ்ட் அ மினிட். யூடியூப் பசங்களா, இப்போ ஓகேவா இருக்கா வாய்ஸும் வீடியோவும்? யூடியூப்ல இப்போ என்னோட வாய்ஸ் அண்ட் வீடியோ ஓகேவா இருக்கா? எஸ், சரி, ஓகே. ஸோ இதோட லீடர் போர்ட் பார்த்துடலாம். Blessy first place, Litika Shri second place, Nashrin Banu third place, Balabharati fourth, Charan fifth, Daisy sixth, Sharika seventh, Swati 8th place இருக்காங்க, Tilotami 9th and Mohammed Absar 10th place. So question number 31 பார்க்கலாம் இப்போ. Select the period for Mendel's hybridization experiment. Select the periods for Mendel's hybridization experiment. 1856 to 1862, 1850 to 1870, 1857 இருந்து 1863, 1870 இருந்து 1877. So which is the right answer? Option A, 1856 இருந்து 1863. Okay, next question போலாமா? Question number 32 பார்க்க போறோம். If a haploid number in a cell is 23, the double monosomic and pentasomy number will be. If haploid number in a cell is 23, the double monosomic and pentasomy number will be 44 and 49. Yes, correct answer. ஸோ ஹாப்ளாய்ட் நம்பர் என்னவா வேணால் கொடுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன்ஸும் மாறும், பார்த்து பண்ணிக்கோங்க சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? கொஷின் நம்பர் 33 பார்க்க போகிறோம். இது எப்படி கண்டுபிடிக்கிறது மேம்? ஒரே நிமிஷம் நான் சொல்லித்தரேன். இந்த கொஷின் மட்டும் முடிச்சிடு, நான் சொல்லித்தரேன். Which of the following is incorrectly paired? So the answer is 𝒒𝒂𝒏𝒄𝒉𝒂𝒏𝒅𝒊𝒔𝒆. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி கொஷின் மேம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து ஹாப்ளாய்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம் கொடுத்தாங்க, விச் இஸ் 23, ரைட்? அப்போ அதை டிப்ளாய்டு என்னவா வரும்? ஹாப்ளாய்ட் 23ன்னு சொல்லிட்டாங்க, அப்போ டிப்ளாய்டு என்னவா வரும் சொல்லு பார்க்கலாம். இங்கே பாரு, பெய்டு பேட்ச் பசங்க உங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்க, பிச்சு போடுவோம் பார்த்துக்கோ. ஹாப்ளாய்ட் 23 அப்படின்னு இருக்குது. அப்போ டிப்ளாய்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம் எவ்வளோவா வரும்? வெரி குட், 46 வரும். அதை அப்படியே டபுள் பண்ணிக்கோ, அவ்வளோதான். ஹாப்ளாய்ட்னா என்ன, டிப்ளாய்ட்னா 2n. அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோ, இல்லை டபுள் பண்ணிக்கோ சரியா? ஓகே, இப்போது டிப்ளாய்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம் உனக்கு கிடைச்சாச்சு. டபுள் மோனோசோமி அப்படின்னா என்ன? அதோட ஃபார்முலா 2n - 1 - 1. அந்த 2n அப்ளை பண்ணு. 46 - 1 - 1னா எவ்வளோ வரும்? 44 இல்லையா? அதுக்கு நீ ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை தெரிஞ்சிருக்கணும். டபுள் மோனோசோமினா என்ன ஃபார்முலா வரும்? 2n - 1 - 1. அந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் ஈஸியாக உன்னால் இதை அட்டென்ட் பண்ண முடியும்
சரியா? இன்னொரு சைடு பென்டாசோமி கேட்டாங்களா? பென்டாசோமினா 2n + 3 அதுதான் ஃபார்முலா. அப்போ என்ன ஆன்சர் வரும்? 2n வந்து 46 + 3னா 2n + 3 இதுதான் பென்டாசோமியோட ஃபார்முலா. அப்போ 49 இல்லையா? யூ காட் த ஆன்சர். 44,49 அதுதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ புரிஞ்சதா? இந்த ஹாப்ளாய்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம் எந்த வேல்யூ வேணாலும் கொடுப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி டிப்ளாய்ட் கண்டுபிடி, ஃபார்முலாவை அப்ளை பண்ண. சரியா? அதே மாதிரி இப்போ டபுள் மோனோசோமி பென்டாசோமி அடிக்கடி கேட்குறாங்க. அதை தாண்டி வேற ஏதாவது கூட கேட்கலாம். ட்ரைசோமி கேட்கலாம், நல்லிசோமி கேட்கலாம். அப்போ எல்லாத்தோட ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் போகலாமா? கொஷின் நம்பர் 34. Choose the correctly matched pair. Choose the correctly matched pair. Turmeric queen of spices, cardamom Erode, rubber Kerala, banana national fruit of India. இதில் கரெக்டாக மேட்ச் ஆன பேர் என்னது? ஃபார்முலா இந்த குவிஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் கடைசியாக உனக்கு போர்டில் எழுதி போட்டு கூட சொல்லித்தரேன். இப்போதைக்கு நீ கவனி. ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸு, இந்த ஃபார்முலா எல்லாமே இந்த குவிஸுக்கு கடைசியாக நான் சொல்லித்தரேன், குவிஸ் முடிச்சதுக்கு அப்புறமா. டே, கொஷனை தெளிவாக படிச்சியா இல்லையா? கரெக்ட்லி மேட்ச்டு பேரை கேட்டிருக்காங்க. ஏன் டர்மரிக் குவீன் ஆஃப் ஸ்பைசஸ் போட்டு வச்சிருக்க? குவீன் ஆஃப் ஸ்பைசஸ் இது சொல்லு பார்க்கலாம். தெரியுமா தெரியாதா? குவீன் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படின்னு யாரை சொல்லுவோம்? ஏன் இவ்வளோ கன்ஃபியூஷன்? கார்டமம் தானே குவீன் ஆஃப் ஸ்பைசஸ். ஏலக்காய் இருக்குல்லடா, அதுதான் குவீன் ஆஃப் ஸ்பைசஸ். அப்போ இது தப்பு தானே? ஏன் இந்த ஆன்சரை செலக்ட் பண்ண? ரப்பர் கேரளா கரெக்டு, கார்டமம் ஈரோடு தப்பு. ஈரோடில் மஞ்சள் தான் அதிகமாக விளையும். அப்போ டர்மரிக் ஈரோடுங்கிறதான் கரெக்டு. அப்போ இதுவும் தப்பாக தான் இருக்குது. கம்மிங் ஹியர், பனானா நேஷ்னல் ஃப்ரூட் ஆஃப் இந்தியா யாராவது கொடுப்பானாடா? டே, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே நேஷ்னல் ஃப்ரூட் ஆஃப் இந்தியா என்னன்னு படிச்சிருக்கேன்? பனானா படித்த. விச் இஸ் த நேஷ்னல் ஃப்ரூட் ஆஃப் இந்தியா? விச் இஸ் த நேஷ்னல் ஃப்ரூட் ஆஃப் இந்தியா? ஃபிக்கா? ரைட்ரா? ரைட்டு. அப்புறம் மேங்கோ எங்கே போச்சு? மேங்கோ இஸ் த ரைட் ஆன்சர். மேங்கோ இஸ் த நேஷ்னல் ஃப்ரூட் ஆஃப் இந்தியா. போ, ஒன்றாவதுலேருந்து படிச்சுட்டு வா. சரி, ஸோ இங்கே கரெக்டான ஆன்சர் வந்து ரப்பர் கேரளா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? ஜாக் ஃப்ரூட் சொல்கிறா, இஷ்டத்துக்கும் சொல்லு. The species confined to a particular region and not found elsewhere is termed as. ஒரே ஒரு இடத்துல தான் அந்த ஸ்பீஷிஸ் இருக்குது, வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அப்படின்னா என்ன? ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷியஸ் ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது, வேற எங்கேயும் பார்க்க முடியாது அப்படின்னா எஸ், எண்டமிக் ஸ்பீஷியஸ். ஸோ இப்போ தானே நான் சொன்னேன் எண்டமிசம்னா என்ன அப்படின்னு சொன்னேன்ல, அதே தான் இதுவும். சரியா? ஸ்பீஷியஸோட பேர் எண்டமிக் ஸ்பீஷியஸ். லீடர் போர்ட் பார்க்கலாமா? நஸ்ரீன் பானு ஃபர்ஸ்ட்டு, சரண் செகண்டு, டெய்ஸி தேர்ட் பிளேஸ், லித்திகா ஸ்ரீ ஃபோர்த்து, பிளெஸி ஃபிஃப்த்து, ஸ்வாதி சிக்ஸ்த்து, ஷரிகா செவன்த், பாலபாரதி எயித் பிளேஸ், முகமது அப்சர் நைன்த் அண்ட் தமயந்தி 10th பிளேஸில் இருக்காங்க. கொஷின் நம்பர் 36 போகலாம். During sewage treatment, biogas are produced which includes. sewage treatment அப்போ எந்த மாதிரி பயோகேஸஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும்? Yes, which is the right answer? Methane, hydrogen sulfide, carbon dioxide, methane, oxygen, hydrogen sulfide. கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இஸ் த ரைட் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? கொஷின் நம்பர் 37. பிடிஎஃப் தருவீங்களா? இல்லைப்பா, யூடியூபுக்கு பிடிஎஃப் கிடையாது. 11th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு குவிஸே ஒர்க் ஆகலை, அதனால நான் பிடிஎஃப் கொடுத்தேன். உனக்கு குவிஸு நல்லா தானே ஒர்க் ஆகிட்டு இருக்கு, உனக்கு எதுக்கு பிடிஎஃப்? பிடிஎஃப் வேண்டாம், நீ குவிஸில் விளாடு. In which type of parthenogenesis are only males produced? Arenotoky, Teletoky,
amphitrochi, both A and B. இங்க பாரு, only males are produced ன்னு கேட்டிருக்காங்க. So which is the right answer? Arinotrochi is the right answer. ஓகே, இப்போ இதே கொஷனை ஒன்லி ஃபீமேல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டுன்னு கேட்டால் என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? இதே கொஷின் கேட்குறாங்கப்பா, ஆனால் ஒன்லி ஃபீமேல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டுன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? ஆப்ஷன் பி, டெலிடோக்கி வரும். சரி, போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேன் பி ப்ரொடியூஸ்ட் ஆர் எனி செக்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்டுன்னு கேட்டால் both male and female can be produced or any sex can be produced அப்படி கேட்டால் என்ன சொல்வீங்க? சி, ஆம்ஃபிடோக்கி. ஆம்ஃபிடோக்கினா மேலாகவும் இருக்கலாம் ஃபீமேலாகவும் இருக்கலாம். சரியா? மேல் மட்டும் கேட்டால் அரினோடோக்கி, ஃபீமேல் மட்டும் கேட்டால் டெலிடோக்கி, மேலோ ஃபீமேலோ அப்படின்னு கேட்டால் ஆம்ஃபிடோக்கி. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 38 பார்க்க போகிறோம் இப்போது. நேம் த வைரஸ் தட் குட் பிகம் அ சர்ஜிக்கல் வெப்பன் அகெயின்ஸ்ட் பிரெயின் கேன்சர். பிரெயினில் யாருக்காவது கேன்சர் வந்தால் கூட இந்த வைரஸை யூஸ் பண்ணி நான் சர்ஜரி பண்ணிக்கலாம், அது சரியாயிரும். அப்போ அது எந்த வைரஸ்? Zika virus, HIV, corona, dengue. Zika virus is the right answer. Okay. Next question போலாமா? Question number 39 பார்க்க போகிறோம். சீவேஜ் ட்ரீட்மெண்ட்னா என்ன மேம்? இப்போ வீட்டில் இருந்தோ இல்லை இண்டஸ்ட்ரீஸ்லேருந்தோ வரக்கூடிய வேஸ்ட் வாட்டர் எல்லாத்தையும் நம்ம சரியாக ட்ரீட் பண்ணி தான் கடலுக்குள்ளேயோ இல்லை ரிவருக்குள்ளேயோ மிக்ஸ் பண்ணணும். அந்த ட்ரீட்மெண்ட்டை தான் சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். Hershey and Chase experiment with bacteriophage showed that protein gets into the bacterial cell, DNA is the genetic material, DNA contains radioactive sulfur, viruses undergo transformation. So which is the right answer? Hershey and Chase experiment with the bacteriophage வந்து என்ன ஷோ பண்ணுது? DNA is the genetic material அப்படிங்கிறத காட்டுது. Question number 40 போலாமா? Question number 40 போலாம். A pleiotropic gene. A pleiotropic gene. ஆன்சர் பார்க்கலாமா? கண்ட்ரோல்ஸ் மல்டிபிள் ட்ரையட்ஸ் இன் அன் இண்டிவிஜுவல். ஸோ பிளையோட்ரோபிக் ஜீன் அப்படிங்கிறது ஒரே ஒரு ஜீன் மட்டும்தான். ஸோ இந்த ஒரு ஜீன் வந்து நிறைய கேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. சரியா? இதுதான் பிளியோட்ரோபிக். கொரோனா வைரஸா? ஆமாம், சும்மா ஆப்ஷனில் போட வேண்டியதான். சரி, லீடர் போர்ட் பார்த்துக்கலாமா? நஸ்ரீன் பானு ஃபர்ஸ்ட்டு, டெய்ஸி செகண்ட் பிளேஸ், ஷரண் தேர்ட் பிளேஸ், ஷரிகா ஃபோர்த்து, லித்திகா ஸ்ரீ ஃபிஃப்த்து, முகமது அப்சர் சிக்ஸ்த்து, பாலபாரதி செவன்த், தமயந்தி எயித், தீபிகா நைன்த் அண்ட் திலோத்தமி 10th பிளேஸில் இருக்காங்க. 41st கொஷின் பார்க்கலாம். பிளியோட்ரோபிக் ஜீன்னா என்ன மேம்? இப்போ தான் நான் சொன்னேன், ஒரே ஒரு ஜீன் நிறைய கேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணும். யூஸ்வலி ஒரு ஜீன்னா ஒரே ஒரு கேரக்டராக கண்ட்ரோல் பண்ணும். பட் இந்த பிளியோட்ரோபிக் ஜீன் மட்டும் ஒரே ஜீன் நிறைய கேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணும். The first clinical gene therapy was done for the treatment of AIDS, cancer, cystic fibrosis, SCID. The first clinical gene therapy was done for the treatment of SCID is the right answer. Okay, இது ஒரு புக் பேக்குன்னு நினைக்கிறேன். சரி, கொஷின் நம்பர் 42 போலாமா? மேம் இது மட்டும் பார்த்தா 1 marksல எல்லாம் அட்டன் பண்ண முடியுமா? இல்லை பேராசன்னு இருக்கலாம், இவ்வளோ இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் கொஷின். The relationship between suckerfish and shark is competition, commensalism, predation, parasitism. Relationship between suckerfish and shark என்னவா இருக்கும்? commensalism. commensalismனா என்னப்பா? என்ன டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில்? So what is commensalism? What is commensalism? ஒருத்தங்க பெனிஃபிட் ஆவாங்க, இன்னொருத்தங்க neither benefited nor harmed. ஓகே,
ஒருத்தங்க பெனிஃபிட் ஆகுறாங்க, இன்னொருத்தங்க வந்து பெனிஃபிட்டும் ஆகலை, எஃபெக்டும் ஆகலை. ஸோ இது வந்து நல்ல எஃபெக்ட்னு வச்சுக்கோங்க. அதுதான் கமென்சாலிசம். ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாமா? கொஷின் நம்பர் 43 பார்க்க போகிறோம். The active principle trans tetrahydrocannabinol is present in. இது நான் ஒரு ஷார்ட்ஸாக கூட உனக்கு போட்டிருப்பேன், ஞாபகம் இருக்கா? The active principle trans tetrahydrocannabinol is present in opium, curcuma, marijuana, andrographis. Which is the right answer? Trans tetrahydrocannabinol is seen in marijuana. இதுதான் சரியான ஆன்சர். ஸோ கொஷின் நம்பர் 44 போகலாமா? மேம் 1 mark புக்கின் எப்படி மேம் படிக்கிறது? 11th ஸ்டூடெண்ட் மேம், வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிப்ளையா. லைன் பை லைனாக படிக்கணும்ப்பா. எப்படி படிக்கிறதுன்னு கேட்டால் என்ன சொல்கிறது? லைன் பை லைனாக படிக்கணும். In which of the following plant trisomy is seen? Enothera, triticum, 𝑐𝒌𝒔, gossypium. ட்ரைசோமி எங்கெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. Where trisomy can be seen? ட்ரிட்டிகமா, 𝑐𝒌𝒔? எது கரெக்டான ஆன்சர் எனக்கு பார்த்து சொல்லு. நான் தான் தப்பாக போட்டேனா? ஃபர்ஸ்ட் மாதிரி வீடியோ சரியா வரல, அதான்டா யூடியூப் பிரச்சனைடா. ஆப்ஷன் பி தான் கரெக்டா? ட்ரிட்டிகம் தான் கரெக்ட். ஓகே, ஸோ ஐ வில் கரெக்ட் இட். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? Assertion and reasoning question. TI plasmid causes gall disease in many gymnosperms. The reason: ONC gene, ORI gene, INC gene are found in TI plasmid. இதில் எது சரியான ஆன்சர்? Assertion and reason are கரெக்டா? இல்லையே. டிஐ பிளாஸ்மிட் எனக்கு கால் டிசீஸ் காஸ் பண்ணும், ஆனால் இது ஜிம்னோஸ்பம்ஸில் கிடையாது, ஆன்ஜியோஸ்பம்ஸில் தாண்டா காஸ் பண்ணும். ஸோ அசர்ஷனே தப்பாக இருக்குது. சரியா? அப்போ அசர்ஷன் தப்பாக இருக்கும்போது ரீசனுமே வந்து ஆன்க் ஜீன், ஓஆர்ஐ ஜீன், ஐஎன்சி ஜீன் ஆர் ஃபவுண்ட் இன் டிஐ பிளாஸ்மிட் சொல்லியிருக்காங்கல்ல, அதுவுமே தப்பு தான். ஓகே, ஸோ இது வந்து ஜிம்னோஸ்பம் கிடையாது, ஆன்ஜியோஸ்பம் அப்படின்னு இருந்திருந்தா இது கரெக்டு. ஸோ அசர்ஷனே தப்பு, ரீசனும் தப்பு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? Which one of the following is a correct ecological hierarchy? இந்த லைவ் எவ்வளோ நேரம் போகும்? இன்னொரு 45 கொஷின்ஸ் இருக்குப்பா. ஸோ ஒரு ½ an hour ஆகுது கண்டிப்பாக இருக்கும். கரெக்ட் ஈக்காலஜிக்கல் ஹைரார்கி அப்படின்னா எதை சொல்லுவீங்க? So the right answer is individual organism, population, community, ecosystem. Population community ஆ, community population ஆ? எது சரியான ஆன்சர்? I think option D is right. கரெக்டா? ஓகே, நிறைய பேர் வந்து ஆப்ஷன் ஏ கொடுத்துட்ட. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 47 பார்க்க போகிறோம். என் ஃப்ரெண்டுக்கு பிஸ்னஸ் மேக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் தருவீங்களா? நோ. டே, இந்த சேனலில் பயோ மேக்ஸு, பயோ சிஎஸ்ஸு, சிஎஸ் மேக்ஸ் இந்த குரூப்ஸை தான் கவர் பண்ணுறோம். நாட் ஃபார் காமர்ஸ் ஆர் அக்கௌண்டன்சி ஆர் எக்கனாமிக்ஸ் ஆர் பிஸ்னஸ் மேக்ஸ். செலக்ட் த கரெக்ட் பேர்.
March 21 World Ozone Day, March 22 World Biodiversity Day, July 7 𝑗𝒻𝒂𝒏 Day, April 22 Earth Day. டே கரெக்டான ஆன்சரை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. I think I have done something wrong. So which is the right answer here? 𝑗𝒻𝒂𝒏 Day வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூலைன்னு வரும், கரெக்டா? ஸோ எது இங்கே வந்து கரெக்டான பேரா இருக்கு? ஆப்ஷன் ஏ தானா? March 21 வேர்ல்டு ஓசோன் டே தானா? ஷியோரா? டே ஒரு முடிவுக்கு வாடா. ஏவா, பியா, சியா, டியா, எது கரெக்டான ஆன்சர்? செப்டம்பர் 16 எதுப்பா? சி கரெக்டாக தான் இருக்கா? ஓசோன் டே இஸ் செப்டம்பர் 16. ஓகே, கொஷின் ராங்கா? சரி, கொஷின் எப்படி இருந்திருக்கணும்? என்ன இங்கே தப்பாக இருக்குது? ஸ்பாட் டியரர் மாதிரி இங்கிலீஷில் ஸ்பாட் டியரர் இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லை. ஸ்பாட் டியரர், வாட் இஸ் ராங் ஹியர்? செலக்ட் த ராங் பேர் அப்படின்னு இருக்கணுமா? ஆமாம். சரி, நெக்ஸ்ட் கொஷின் போலாமா? கொஷின் நம்பர் 48. Except A, all are correct. Technique used for cultivation of sponges is based on. Technique used for cultivation of sponges is based on multiple fission, parthenogenesis, regeneration, autogamy. Technique used for cultivation of sponges. ஸோ ஸ்பாஞ்சஸ் வந்து ஈஸியாக நம்ம ரீஜெனரேட் பண்ணி இன்னொரு ஆர்கானிசமாக உருவாக்கலாம். ஸோ ரீஜெனரேஷன் அப்படிங்கிறது தான் இங்கே சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 49 போகலாம். The ruptured Graafian follicle forms. The ruptured Graafian follicle forms. Primary follicle, oogonia, corpus albicans, corpus luteum. ராம் கிஷோர், கிளாஸ் மட்டும் முடியட்டும்டா, உனக்கு நான் வந்து வச்சுக்கிறேன். ஒன்னாலாம் மெசேஜ் போட்டாலும் பார்க்கறது இல்லை, இல்லை நமக்கு தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு புரியாது இல்லை. The ruptured Graafian follicle forms, டே ஃபஸ்ட்டு கார்பஸ் லூட்டியமாக மாறும். கார்பஸ் லூட்டியம் தான் கார்பஸ் ஆல்பிகன்ஸாக மாறும், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கிராஃபியன் ஃபாலிக்கல்லேருந்து ஓவியுலேஷன் நடந்து எக்கு வெளியே வந்த உடனே அந்த ரப்சர்ட் கிராஃபியன் ஃபாலிக்கல் ஃபஸ்ட்டு என்னவா மாறுது? கார்பஸ் லூட்டியமாக மாறும். கொஞ்ச நாள் கழிச்சு தான் அது கார்பஸ் ஆல்பிகன்ஸாக மாறும். ஸோ நிறைய பேர் இந்த ரெண்டுக்கும் நடுவில் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன். லீடர் போர்ட் பார்க்கலாமா? சரண் ஃபர்ஸ்ட் பிளேஸ், நஸ்ரீன் பானு செகண்டு, டெய்ஸி தேர்டு, ஷரிகா ஃபோர்த், திலோத்தமை ஃபிஃப்த், முகமது அப்சர் 6th, பாலபாரதி 7th, தஸ்லிமா 8th, லித்திகா ஸ்ரீ 9th அண்ட் தமயந்தி 10th பிளேஸில் இருக்காங்க. கொஷின் நம்பர் 50 பார்க்க போகிறோம். Y chromosome was discovered by. Y chromosome யாரு கண்டுபிடிச்சா? ஸ்டீவன்ஸ், லான்ஸ்டீனர், ஹென்கிங், வீனர். கார்பஸ் பார்த்துட்டு கிளிக் பண்ணிட்டேன் அவசரமா. கார்பஸ்னே அங்கே 2 இருந்ததே. ஸோ Y குரோமோசோம் யாரை டிஸ்கவர் பண்ணா? லான்ஸ்டீனருக்கும் Y குரோமோசோமுக்கும் என்னடா சம்மந்தம்? டே லான்ஸ்டீனர் பிளட் குரூப்பிங்கை தானே டிஸ்கவர் பண்ணாரு. ஆர்பிசிக்கு மேலே இருக்கக்கூடிய ஆன்டிஜென்ஸை தானே டிஸ்கவர் பண்ணாரு. ஸோ Y chromosome was discovered by Stevens. ஐயோ ஆஹாபாடா, சரி எங்கே ஸ்டக் ஆயிடுச்சோன்னு நினச்சேன். சரி, 51வது கொஷின் போகலாமா? இன்னொரு 30 கொஷின் இருக்குப்பா. Founders effect is related to. Founders effect is related to genetic drift, gene mutation, extinction, artificial selection.
Founder's effect is related to. எதுப்பா சரியான ஆன்சர்? ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்டுங்கிறது தான் சரியான ஆன்சர். ஜெனட்டிக் மியூட்டேஷன் கிடையாது, ஜெனட்டிக் ட்ரிஃப்ட். நெக்ஸ்ட் கொஷின் போலாமா? கொஷின் நம்பர் 52 பார்க்க போகிறோம். The first synthetic vaccine produced. The first synthetic vaccine produced was UPT, HBsAg, measles, polio. The first synthetic vaccine produced என்னவா இருக்கும்? HBsAg டா. ஹெப்பாட்டிட்டிஸ் பிக்கு எகெயின்ஸ்டாக ஒரு ஆன்டிஜன் கிரியேட் பண்ணாங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் சிந்தட்டிக் வேக்சின். போலியோ கிடையாது. ஸோ த ஃபர்ஸ்ட் சிந்தட்டிக் வேக்சின் என்னது? இப்போவே ஞாபகம் வச்சுக்கோ, இதே தப்ப நாளைக்கு எக்ஸாமில் போய் பண்ணாதீங்க, சரியா? ஹெச்பிஎஸ்ஏஜி தான் சரியான ஆன்சர். மேம் இதெல்லாம் ஹாஃப் இயர்லியில் கேட்டிருக்காங்களா? ஆமாம், போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பரில் கேட்ட கொஷின்ஸ் தான் இதெல்லாம். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 53. Competition between species leads to. Competition between species leads to amensalism, mutation, symbiosis, extinction. ரெண்டு ஆர்கானிசமும் அடிச்சுக்குது, காம்படிஷனை உருவாக்கிக்குது அப்படின்னா ரெண்டுமே அழிஞ்சு போகும் கடைசியில். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? எக்ஸ்டென்ஷன், அழிவு தான் ரெண்டுக்குமே. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? கொஷின் நம்பர் 54 பார்க்க போகிறோம். PCB is a major component of. PCB is a major component of agro waste, e-waste, sewage, plastics. மேம் நீங்கள் செட்டிங் மாற்றுங்க. டே, நான் இதில் செட்டிங் மாற்றுறதுக்கு ஒன்றுமே இல்லைடா, யூடியூப்பில் சர்வர் பிரச்சனைப்பா. PCB is a major component of e-waste. சரி, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 55. Gametes are never hybrid is a statement of. Gametes are never hybrid. It is a statement of law of dominance, law of independent assortment, law of segregation, law of random fertilization. Gametes are never hybrid is a statement of dash. Law of segregation அப்படின்றதான் சரியான ஆன்சர். இப்போ லீடர் போர்ட் பார்க்கலாமா? சரண் ஃபர்ஸ்ட் பிளேஸ், நஸ்ரீன் பானு செகண்டு, டெய்ஸி தேர்டு, தஸ்லிமா ஃபோர்த்து, ஷாரிகா ஃபிஃப்த்து, பாலபாரதி சிக்ஸ்த்து, முகமது அப்சர் செவன்த்து, பரதன் எயித்து, திலோத்தமி நைன்த் அண்ட் அபினவ் சர்வேஷ் 10th பிளேஸில் இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். Which of the following statement is correct? Which of the following statement is correct? Agar is not extracted from marine algae. Callus undergoes differentiation and produces somatic embryoids. Surface sterilization of explant is done using mercuric bromide. pH of culture medium is 5 to 6. இதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. Callus undergoes differentiation and produces somatic embryoids. இதுதான் சரியான ஆன்சரா? இதுதான் சரியான ஆன்சரா? ஆப்ஷன் பி வருமா, டி வருமா? இது புக் பேக்கா, புக் இன்சைடாடா? Is it a book back question or book inside question? Book back. அப்போ எது சரியான ஆன்சர்? புக் பேக்கில் ஏன் கன்ஃபியூஷன்? நிறைய பேர் ஏ சொல்கிற, ஏ கண்டிப்பாக தப்பு. பி வருமா, டி வருமா? பி தான். ஓகே, ஐ சேஞ்ச் இட். நெக்ஸ்ட் கொஷின். கொஷின் நம்பர் 57.
Terror of Bengal that depletes dissolved oxygen in water. Terror of Bengal that depletes dissolved oxygen in water. Fragaria, Dioscorea, Muraya, Echinacea crassipens. Echinacea crassipes அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போலாமா? கொஷின் நம்பர் 58 பார்க்க போகிறோம். 10% law was proposed by. 10% law was proposed by. Carl Mobius, Lindemann, Tansley, Weismann. 10% law was proposed by. கரெக்டான ஆன்சர் பார்க்கலாமா? So the right answer would be Lindemann. Okay. Next question number 59 பார்க்க போகிறோம். Which of the following plant produces cardiac glycoside? Calotropis, Acacia, Nepenthes, Utricularia. Which of the following plant produces cardiac glycosides? பார்க்கலாமா? The right answer is Calotropis. Okay. Next question போலாம். Question number 60 பார்க்க போகிறோம். Which one of the following plant reproduces by leaf? Agave, Bryophyllum, Gladiolus, potato. Which one of the following plant reproduces by leaf? So, எது சரியான ஆன்சர் பார்க்கலாமா? The right answer is Bryophyllum. Okay. இப்போ லீடர் போர்டில் நஸ்ரீன் பானு ஃபஸ்ட்டு, சரண் செகண்ட் வந்துட்டாரு. ஓகே. டெய்ஸி தேர்ட் பிளேஸ், தஸ்லிமா ஃபோர்த்து, ஷரிகா ஃபிஃப்த்து, பாலபாரதி சிக்ஸ்த்து, பரதன் செவன்த், திலோத்தமி எயித், முகமது அப்சர் நைன்த் அண்ட் அபினவ் சர்வேஷ் 10th பிளேஸில் இருக்காங்க. கொஷின் நம்பர் 61 பார்க்க போகிறோம். பாலாஜி தேவையில்லாமல் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன்னா உன்னோட ஐடியை பிடிச்சி பிளாக் பண்ணிடுவேன். Solidifying agent used in plant tissue cultures. Nicotinic acid, cobaltous chloride, EDTA, agar. Solidifying agent used in plant tissue culture is agar. Super. Next question போலாமா? Question number 62 பார்க்க போகிறோம். Consumption of which food prevents blindness due to vitamin A deficiency? சில பேருக்கு விட்டமின் ஏ பத்தாததுனால பார்வை குறைபாடு வந்தால் இந்த 4 ஆப்ஷனில் இருக்க எதை சாப்பிட்டா உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ளேவர் சேவர், கேனோலா, golden rice, BT brinjal. So which is the right answer? Golden rice is the right answer. So golden riceல தான் நம்ம விட்டமின் ஏவை பயோஃபோர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்க போகிறோம். ஸோ அதனால வாட் ஹேப்பன்ஸ், சாப்பிட்டா பார்வை குறைபாடு இருக்காது. Question number 63 போலாமா? XO type and XY type of sex determination are examples of. XO XY type of sex determination. So which is the right answer? பார்க்கலாமா? Male heterogamety is the right answer. நம்ம XXXY தானே ஹியூமன் பீயிங்ஸில், அதே மாதிரி இங்கே XO XY, அவ்வளோதான், வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 64. DNA and RNA are similar with respect to.
Thymine as a nitrogen base, a single stranded helix shape, nucleotide containing sugar, nitrogen base and phosphate, same sequence of nucleotides for phenylalanine. ஸோ டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ வந்து எதை பேஸ் பண்ணி சிமிலராக இருக்குது? நியூக்ளியோடைடில் சுகரு, நைட்ரஜன் பேஸு, பாஸ்பேட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சேமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 65 போகலாமா? Lamarck's theory of acquired characters was disproved by. Lamarck's theory of acquired characters was disproved by Charles Darwin, Osborn, Spencer, August Weismann. Lamarck's theory of acquired characters was disproved by August Weismann. இல்லையா? சூப்பர். சார்ல்ஸ் டார்வின் இல்லை, ஆகஸ்ட் வீஸ்மேன் தான் அது தப்புன்னு ப்ரூவ் பண்ணாரு. டே, இது ஒரு 2 மார்க் கொஷினை ஏன் இங்கேயும் தப்பு பண்ற? இட் இஸ் a 2 மார்க் கொஷின்டா. லீடர் போர்ட் பார்க்கலாமா? லீடர் போர்டில் நஸ்ரீன் பானு ஃபர்ஸ்ட், டெய்ஸி இப்போ செகண்ட் பிளேஸ் வந்துச்சு, சரணை வந்து தேர்ட் பிளேஸ் தள்ளியாச்சு. சரி, தஸ்லிமா 4th, பாலபாரதி 5th, ஷரிகா 6th, திலோத்தமி 7th, முகமது அப்சர் 8th, பரதன் 9th பிளேஸ் அண்ட் அபினவ் சர்வேஷ் 10th பிளேஸில் இருக்காங்க. கொஷின் நம்பர் 66 போலாமா? Which of the following microbe is used for the production of fumaric acid? Aspergillus niger, Acetobacter aceti, Rhizopus oryzae, Lactobacillus. Fumaric acid எதில் இருந்து நம்ம எடுக்க போகிறோம்? ஏண்டா ஏபிசி 3க்கும் ஈக்குவலாக ஓட்டு போட்டிருக்க? ரைசோபஸ் ஒரேசே தானே சரியான ஆன்சர். ஆஸ்பர்ஜிலஸ் நைகர்லேருந்து சிட்ரிக் ஆசிட் தான் கிடைக்கும். ரைசோபஸ் ஒரேசையிலேருந்து தானே ஃபியூமாரிக் ஆசிட். கரெக்டாக தானே இருக்குதுல்ல? எனக்கு இப்போ டவுட்டாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியாத ஆன்சர் கரெக்டு தானே? இல்லை நான் தான் ஏதாவது தப்பாக போட்டிருக்கேனா? கரெக்டு தான். நீ தான் அப்போ தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்க. என்னையும் சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுற. சரி, கொஷின் நம்பர் 67 போகலாமா? Which of the following is not a molecular diagnostic technique? Which of the following is not a molecular diagnostic technique? Stem cell therapy, recombinant DNA technology, polymerase chain reaction, ELISA. எதுப்பா கரெக்டான ஆன்சர்? பார்க்கலாமா? ஏன் எலைசா பிசிஆருக்கெல்லாம் ஏன் இவ்வளோ ஓட்டு வந்திருக்கு? முதல்ல கொஷினை தெளிவாக படிச்சியா? நாட் அ மாலிகுலர் டயக்னாஸ்டிக் டெக்னிக். அப்போ ஆட் ஒன் அவுட்டாக நீ சூஸ் பண்ணணும். ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி, பிசிஆர், எலைசா இது எல்லாமே மாலிகுலர் டயக்னாஸ்டிக் டெக்னிக் தான். அப்போது ஆட் ஒன் அவுட் இதில் யார்? ஸ்டெம் செல் தெரப்பி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 68 பார்க்கலாம். Some organisms are able to maintain homeostasis by physical means. Conform, regulate, migrate, suspend. Which is the right answer? Regulate. பார்க்கலாமா? Yes, it is the right answer. Okay. Next question number 69 பார்க்க போகிறோம். Identify the correctly matched pair. Tuber allium cepa, sucker pistia, rhizome mosa, stolon gingiber. இதில் கரெக்டாக மேட்சான பேர் என்னங்கிறத சூஸ் பண்ணணும். வெரி குட். ரைசோம் மூசா இஸ் த ரைட் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 70 பார்க்க போகிறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பயோட்டிக் காம்பனண்ட் ஆஃப் அன் ஈகோசிஸ்டம்? நாட் அ பயோட்டிக் காம்பனண்ட். தயவு செஞ்சு கொஷினை தெளிவாக படித்து ஆன்சர் பண்ணு. அப்படின்னா நான் லிவிங் ஆர்கானிசமாக கேட்குறாங்க. ஸோ ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ் பாக்டீரியா, இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஹியூமஸ்.
நாட் அ பயோட்டிக் காம்போனன்ட் அப்படின்னா என்ன சொல்லுவேன்? எஸ், இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போலாமா? In which technique is etherium bromide used? etherium bromide அப்படிங்கிறது ETBR. ஸோ இது எந்த டெக்னிக்கில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பார்க்கலாமா? Polymerase chain reaction, southern blotting, agarose gel electrophoresis, western blotting. So which is the right answer? ETBR எதில் யூஸ் பண்ணுவோம்? Yes, agarose gel electrophoresis. அதுதான் சரியான ஆன்சர். லீடர் போர்ட் பார்த்துடலாம் இப்போ. தஸ்லிமா, நஸ்ரீன் பானு, டெய்ஸி, சரண், திலோத்தமி, பரதன் புதுசாக வந்திருக்காங்களே, முகமது அப்சர், அபினவ் சர்வேஷ் புதுசாக இருக்கு, ஷாரிகா, பாலபாரதி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளான்ட் இஸ் கால் கிங் ஆஃப் பிட்டர்ஸ்? செம்ம கசப்புப்பா அப்படின்னு சொல்றது எந்த பிளான்ட்? இதை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னா நிலவேம்பு, கீழா நெல்லி, வேம்பு, பெப்பர். Which of the following plant is called as king of bitters? So what is the answer here? என்ன வரும்? நிலவேம்பு. சூப்பர். இதோட பைனாமியல் நேம் என்னது? நிலவேம்புவோட பைனாமியல் நேம் என்ன வரும்? What is the binomial name for நிலவேம்பு? Andrographis. அப்புறம் ஸ்பீஷியஸ் நேம் யார் சொல்லுவாங்க? பானிகுலேட்டா. வெரி குட் ஸ்வாதி. டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஒரு செகண்ட் ஸ்டக் ஆனால் கூட ஐயோ அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, ஏதோ நல்லபடியாக இவ்வளோ தூரம் வந்துட்டோம். மாடிஃபிகேஷன் இன் விச் an ancestral triad reappears is called? Modification in which an ancestral triad reappears. Atavism, recessive organism, hybrid, dominant organism. So which is the right answer here? பார்க்கலாமா? எஸ், atavism. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 mark கொஷின் இல்லையா? ancestral trait எனக்கு reappear ஆச்சுன்னா it is called as atavism. Question number 74 பார்க்க போகிறோம். The selected tissue used to establish a new plant in culture medium is called? எந்த டிஷ்யூவை யூஸ் பண்ணி நான் புது பிளான்ட்டை வளர வைக்க போகிறேன், அப்போ அந்த டிஷ்யூக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. எம்ப்ரியாய்ட், கேலஸ், பிளான்ட்லெட், எக்ஸ்பிளான்ட். ஸோ ஒரு டிஷ்யூவை சூஸ் பண்ணி அதுலேருந்து நான் புது பிளான்ட்டை வளர வைக்க போகிறேன். அப்போ அந்த டிஷ்யூக்கு என்ன பேர்? எம்ப்ரியாய்ட், கேலஸ், பிளான்ட்லெட், எக்ஸ்பிளான்ட். பார்க்கலாமா? ஸோ த ரைட் ஆன்சர் வில் பி எக்ஸ்பிளான்ட்டுப்பா. டே, கேலஸை போய் நான் செலக்ட் பண்ண முடியாது சரியா? நான் வந்து ஒரு லீஃப்லேருந்து செல்ஸை எடுத்து வளர்க்கணுமா, ரூட்லேருந்து செல்ஸை எடுத்து வளர்க்கணுமான்னு மட்டும்தான் என்னால் செலக்ட் பண்ண முடியும். அப்போ அந்த லீஃப்லேருந்து எடுக்கிற செல்லுக்கு பேர் என்னது? எக்ஸ்பிளான்ட். எக்ஸ்பிளான்ட்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் தான் கேலஸ் க்ரோ ஆகுறது. ஸோ கேலஸ் வந்து எனக்கு லேபில் க்ரோ ஆகுறது. ஐ கேனாட் செலக்ட் த கேலஸ். புரிஞ்சுதா? ஸோ வாட் ஐ கேன் செலக்ட் இஸ் எக்ஸ்பிளான்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 75 பார்க்க போகிறோம். The hormone inhibin is secreted by. The hormone inhibin is secreted by. Leydig cells, Sertoli cells, Skene's gland, prostate gland. Inhibin அப்படிங்கிற ஹார்மோனை யாரை செக்ரீட் பண்ணுறாங்க? வெரி குட், பரவாயில்ல. செட்டவுலி செல்ஸ் ஆர் த ரைட் ஆன்சர். லேடிக் செல்ஸ் எனக்கு டெஸ்டோஸ்டிரோனை செக்ரீட் பண்ணும்பா. லேடிக் செல்ஸ் என்ன பண்ணும்? டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோனை வேணால் செக்ரீட் பண்ணலாம். செட்டவுலி செல் செக்ரீட்ஸ் இன்ஹிபின். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? கொஷின் நம்பர் 76 பார்க்க போகிறோம். ஆல்பினிசம் இஸ் காஸ் டியூ டு த லேக் ஆஃப் என்சைம் டேஷ். எந்த என்சைம் பத்தலைன்னா அதை ஆல்பினிசம்னு சொல்ல போகிறோம். தைராக்சின், thymolin, tyrosinase, amylase. So which is the right answer? Albinism is caused due to the lack of enzyme dash. So எதுப்பா இங்க சரியான ஆன்சர்? பார்க்கலாமா? The right answer would be tyrosinase. Tyrosinase வந்து எனக்கு பத்தலை அப்படின்னா தான் ஆல்பினிசம் வரும் சரியா?
தைரோசினேஸ் போய் தைரோஆக்சினை வேணால் என்ன பண்ணலாம், பிரேக் டவுன் பண்ணலாம். பட் த ஆன்சர் இஸ் தைரோசினேஸ். ஓகே, ஸோ கொஷின் நம்பர் 77 பார்க்க போகிறோம். An mRNA molecule is produced by. mRNAவை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இல்லை எந்த ப்ராசஸ் மூலிமா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதுதான் கேள்வி. டிரான்ஸ்கிரிப்ஷன், ரெப்ளிகேஷன், டூப்ளிகேஷன், டிரான்ஸ்லேஷன். இது சரியான ஆன்சர். mRNA molecule is produced by. பார்க்கலாமா? So the answer is transcription. Okay, so proteins எந்த ப்ராசஸ் மூலிமா ப்ரொடியூஸ் ஆகுது சொல்லு பார்க்கலாம். இதே ஆப்ஷன்ஸ் தான். Proteins are produced by which of the following process? Proteins are produced by. B சொன்னவெல்லாம் அடி வாங்க போகிற பார்த்துக்கோ. B என்ன ரெப்ளிகேஷன் மூலிமா உனக்கு ப்ரோட்டீன்ஸ் கிடைக்குமா? வாட் இஸ் த ரைட் ஆன்சர்? டிரான்ஸ்லேஷன். ஸோ ப்ரோட்டீன்ஸ் எனக்கு உருவாகணும், mRNAலேருந்து வரணும் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் ஹெல்ப்ஸ் மீ. ரெப்ளிகேஷன் எதுக்கு ஹெல்ப் ஆகும்? டு டூப்ளிகேட் த டிஎன்ஏ. ஒரு டிஎன்ஏலேருந்து 2ஆக மாற்றணும், 2 4ஆக மாற்றணும், அந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டே போகணும்னா ரெப்ளிகேஷன் ஹெல்ப்ஸ் மீ. சரியா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? கொஷின் நம்பர் 78 பார்க்க போகிறோம். Who published the book Philosophy is Zoologic? I think it is repeated twice, right? பரவாயில்ல, இப்போ அது கரெக்டான ஆன்சரை கொடுங்க. டார்வின், ஸ்பென்சர், ஆஸ்பார்ன், லமார்க். Philosophy is Zoologic அப்படிங்கிற புக்கை யார் பப்ளிஷ் பண்ணாங்க? டார்வின், ஸ்பென்சர், ஆஸ்பார்ன், லமார்க். ஸோ விச் இஸ் த ரைட் ஆன்சர்? அஃப்கோர்ஸ் லமார்க். அட்லீஸ்ட் இப்போ அது கரெக்டான ஆன்சர் சொன்னேன். இப்போவும் பாரு, ஒரு 29 பேர் தப்பான ஆன்சர் சொல்லியிருக்கேன். சரி, ஸோ இன்னொரு 10 கொஷின் தான் இருக்குது. இப்போ நம்ம லீடர் போர்ட் பார்த்துடலாம். தஸ்லிமா ஃபர்ஸ்ட் பிளேஸ், நஸ்ரீன் பானு செகண்டு, சரண் தேர்டு, திலோத்தமி ஃபோர்த், டெய்ஸி ஃபிஃப்த், பரதன் சிக்ஸ்த், முகமது அப்சட் செவன்த், பாலபாரதி 8th, ஷரிகா 9th அண்ட் அபினவ் சர்வேஷ் 10th பிளேஸில் இருக்காங்க. கொஷின் நம்பர் 79 பார்க்கலாம். இன்னும் 10 கொஷின் தான் இருக்குது. Duration of erythrocytic cycle in quartan malaria is. The duration of erythrocytic cycle in quartan malaria 48 hours, 36 hours, 72 hours, 16 hours. Duration of erythrocytic cycle in quartan malaria என்னவா இருக்கும் பார்க்கலாமா? The answer is 72 hours. அதுதான் சரியான ஆன்சர். ஓகே, question number 80. Which of the following is referred to as industrial alcohol? Which of the following is referred to as industrial alcohol? Methanol, ethanol, ethane, methane. Which of the following is referred to as industrial alcohol? Methanol, ethanol, ethane, methane. எது சரியான ஆன்சர் பார்க்கலாமா? The right answer will be ethanol. Yes. சரி, மெத்தனால் சாப்பிட்டா என்ன ஆகும்? எத்தனால் ஆல்கஹால் இருக்கு, அதை சாப்பிட்டா நம்ம ஆல்கஹாலிக் குடிகாரன் அப்படின்னு சொல்லிடுவாங்க, இல்லை குடிகாரின்னு சொல்லிடுவாங்க இல்லையா? மெத்தனால் சாப்பிட்டா என்ன ஆகும்? டெத்து தான். ஸ்ட்ரெயிட்டா டிக்கெட் வாங்கிட வேண்டியதான் இல்லையா? எஸ். ஈத்தேன் மீத்தேன் ஆல்கஹாலே இல்லை, சாய்ஸில் ஒரு நியாயம் வேணாமா? கேட்டிருக்காங்கப்பா, உங்களோட கொஷின் பேப்பரில் கேட்ட சாய்ஸஸை அப்படியே நான் கொண்டு வந்திருக்கேன். நானா எதுவும் ஃப்ரேம் பண்ணலையே. சரியா? ஓகே, கொஷின் நம்பர் 81 போலாமா? Which rule explains the relation between temperature and number of vertebrae in fishes? Temperature and number of vertebrae in fishesக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்ணது எந்த ரூல்? பர்க்மேன்ஸ் ரூல், ஆலன்ஸ் ரூல், ரென்ச் ரூல், ஜார்டன்ஸ் ரூல். Which rule explains the relationship between temperature and number of vertebrae in fishes? பார்க்கலாமா? So which is the right answer அப்படின்னு? The right answer is Jordan's rule. Okay, question number 82 பார்க்க போகிறோம். Question number 82. Which forest is known as the lungs of the planet Earth? இந்த பூமிக்கே நுரையீரல் அப்படின்னு சொல்லப்படுவது எந்த காடுகள்?
tundra forest, taiga forest, Amazon rainforest, rainforest of northeast India. lungs of the planet earth அப்படின்னு எந்த ஃபாரஸ்ட் சொல்லுவோம்? வெரி குட், நல்ல வேலை. இதில் ஒட்டு மொத்தமாக எல்லாரும் ஒற்றுமையை காட்டிட்டீங்க. சரி, நெக்ஸ்ட் கேள்வி போகலாமா? கொஷின் நம்பர் 83 பார்க்க போகிறோம் இப்போது. which is the correct order of reproductive events in higher animals? ரீப்ரொடக்ஷனில் நடக்கக்கூடிய ஈவெண்ட் வந்து கரெக்டாக சீக்வென்ஸாக சொல்லணும். கேமெட்டோஜெனசிஸ், ஃபர்டிலேஷன், கிளீவேஜ், ஆர்கனோஜெனசிஸ், கேஸ்ட்ருலேஷன். ஒரு 5 ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. கரெக்டான சீக்வென்ஸை சொல்லு பார்க்கலாம். ஸோ which is the right answer? தம்பி ஓகே. வை ஆப்ஷன் ஏவும் டியும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டியா? எப்பட்றா கேஸ்ட்ருலேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே எப்பட்றா ஆர்கனோஜெனசிஸ் நடக்கும்? ஆர்கனே முளைச்சதுக்கு அப்புறமா தான் கேஸ்ட்ருலா ஃபார்ம் ஆகுமா? பிளாஸ்டுலா, கேஸ்ட்ருலா இதெல்லாம் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா தானே ஆர்கன்ஸே முளைக்கும், ரைட்? ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். கேமெட்டோஜெனசிஸ், முதல்ல கேமெட்ஸ் வந்து எனக்கு ப்ரொடியூஸ் ஆகணும், ஸ்பெர்மோ எக்கோ ப்ரொடியூஸ் ஆகணும், தென் ரெண்டும் ஃபியூஸ் ஆகி ஃபர்டிலைஸ் ஆகணும். ஃபியூஸ் ஆச்சுன்னா எனக்கு ஜைகோட் ஃபார்ம் ஆகும், ஜைகோட்லேருந்து அடுத்ததாக எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும், எம்ப்ரியோ வந்து அடுத்தடுத்து எனக்கு க்ளீவேஜ் நடக்கும். க்ளீவேஜ் அப்படின்னா செல் டிவிஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். தென் பிளாஸ்டுலா, மொருலா, கேஸ்ட்ருலா இந்த மாதிரி ஸ்டேஜஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். லாஸ்ட்டாக தான் ஆர்கன்ஸ் வந்து டெவலப் ஆகும். சரியா? லாஸ்ட் 2 பார்க்கவே இல்லை, டைம் பத்தலையா? சரி. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? கொஷின் நம்பர் 84 பார்க்க போகிறோம். which one of the following is true regarding HIV? gastrulation, இந்த blastula இதெல்லாமே stages of cell division. இப்போ 2 cell stageனா அதுக்கு ஒரு பேர் இருக்குது, 8 cell stageனா அதுக்கு ஒரு பேர், 16 cell stageனா அதுக்கு ஒரு பேர், 32 cell stageனா அதுக்கு ஒரு பேர். இந்த மாதிரி கொடுத்த பேர் தான் இந்த மொருலா, பிளாஸ்டுலா, கேஸ்ட்ருலா இதெல்லாமே. சரியா? ஸோ HIV வைரஸ் ரிகார்டிங்காக ட்ரூவாக இருக்க ஸ்டேட்மெண்ட் என்னது? It is a sexually transmitted killer disease. Correct. It is a bacterial disease which causes immune deficiency. இதில் என்ன தப்பா இருக்கு? Spot the error here. Option Bல என்ன தப்பா இருக்கு? Spot the error. பாக்டீரியா வரக்கூடாது, வைரல் அப்படின்னு வந்திருக்கணும். கரெக்டா? இங்க என்ன தப்பா இருக்கு? The genetic material is double stranded RNA. Spot the error here. சிங்கிள் ஸ்ட்ராண்டட் அப்படின்னு வந்திருக்கணும், டபுள் ஸ்ட்ராண்டட் வரக்கூடாது. இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் இன்ஃபெக்டிங் பேபிஸ் த்ரூ ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். அங்கே என்னப்பா தப்பா இருக்கு? ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன்னால தான் இது ஸ்ப்ரெட் ஆகுதா? நோ, பேபிஸ்க்கு போகணும்னா பிளாசண்டா மூலிமா போகணுமா? ட்ராப்லெட் வரக்கூடாது. அதுதான் தட். ஓகே. ஸோ பிளாசண்டா மூலியமாவோ இல்லை டியூரிங் த டைம் ஆஃப் த பர்த் வந்து பேபியோட பிளட்டோ அம்மாவோட பிளட்டோ எக்ஸ்போஸ் ஆகும்போது அவங்களுக்கும் வந்து இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகலாம். த்ரூ பாடிலி ஃப்ளூயிட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகலாம், பாடி ஃப்ளூயிட்ஸ் மூலிமா ஸ்ப்ரெட் ஆகலாம். சரி, இப்போ லீடர் போர்ட் பார்த்தலாம். லாஸ்ட் இன்னொரு 4-5 கொஷின் தான் இருக்குது. தஸ்லிமா ஃபர்ஸ்ட் பிளேஸ், சரண் செகண்ட் பிளேஸ் அண்ட் டெய்ஸி தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. திலோத்தமி 4th, நஸ்ரீன் பானு 5th, முகமது அப்சர் 6th, பாலபாரதி 7th, பரதன் 8th, அபினவ் சர்வேஷ் 9th அண்ட் ஷரிகா 10th இருக்காங்க. இப்போ 85th கொஷின் பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 85 பார்க்க போகிறோம். ஹீமோஃபிலியா இஸ் மோர் காமன் இன் மேல்ஸ் பிகாஸ் இட் இஸ் அ டேஷ். ஹீமோஃபிலியா அப்படின்னா என்னதுப்பா? அடிப்பட்டா ரத்தம் கிளாட்டே ஆகாமல் கண்டினியூஸாக ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். அந்த ஈடி படத்தில் அதர்வாக்கு இருந்த பிரச்சனை ஏன் வந்து இது மேல்ஸ்க்கு மட்டும் இருக்கு? ரீசன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வாட் இஸ் த ரைட் ஆன்சர் பார்க்கலாமா? ரெசசிவ் கேரக்டர் கேரிட் பை த எக்ஸ் குரோமோசோம். இது வந்து ஒரு ரெசசிவ் நோய். ஸோ எக்ஸு ஒய் இல்லையே, ஏதோ ஒன்று தப்பா இருக்கே. இல்லை ஆப்ஷன் ஏ கரெக்டா இல்லை பி கரெக்டா? ரெசசிவா டாமினண்டா? இஸ் இட் எக்ஸ் லிங்க்டு ஆர் ஒய் லிங்க்டு? இது ஒய் லிங்க்டு தானே. ஆப்ஷன் ஏ கரெக்டா இல்லை பி கரெக்டா? ரெசசிவ் எக்ஸ் கரெக்டு தானா? கொடுத்துருக்க ஆன்சர் கரெக்டு தானா? சரி, ஓகே.
நெக்ஸ்ட் 86 போலாமா? ரைட். ஸோ ரெசிசிவ் இன் ஒய் அப்படிங்க எக்ஸ் அப்படிங்கிறதுனால இன்னொரு எக்ஸ் இல்லை மறைக்கிறதுக்கு. ஓகே ஃபைன். நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் டக்குன்னு. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ ரிகார்டிங் டிஎன்ஏ? டிஎன்ஏ சம்மந்தப்பட்டது எது வந்து தப்பாக இருக்கீங்க? So which is the right answer? I mean, technically, which is the wrong answer? The genetic material present universally in all organisms. ஏன்பா இது தப்புன்னு நம்ம சொல்கிறோம்? ஸ்பாட் தி எரர். ஏன் இதை வந்து நாட் ட்ரூ அப்படின்னு சொல்கிறோம்? ஏன் இதை வந்து தப்பான ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம்? வை? வைரஸஸ் ஹாவ் ஆர்என்ஏ. ஸோ எல்லா ஆர்கானிசம்ஸும் யூனிவர்சலி டிஎன்ஏ இருக்கும்லாம் சொல்ல முடியாது. சில ஆர்கானிசம்ஸ் ஆர்என்ஏவோட இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? இன்னும் ஒரு 3 கொஷின் தான் இருக்கு, பார்ப்போம். Which period is called the age of fishes? Age of fishes அப்படின்னு சொல்றது எந்த பீரியட? Which period is called age of fishes? Permian, Triassic, Devonian, Ordovician. ஆன்சர் என்னது? Devonian period. ஓகே, கடைசி 2 கேள்வி தான் இருக்கு, பார்க்கலாமா? Which one of the following is correctly matched? கரெக்டான பேரை சூஸ் பண்ணுங்க. காலா அசா டீனியா பீடஸ், athlete's foot sandfly, amoebiasis trophozoite, African sleeping sickness, flea. இதில் எது வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு? அமீபியாசிஸ் ட்ரோபோசோயிட் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ட்ரோபோசோயிட் தான் வந்து இன்ஃபெக்ஷியஸ் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அதுதான் இன்ஃபெக்ஷனை ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அமீபியாசிஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு காரணமே இந்த ட்ரோபோசோயிட் ஸ்டேஜ் தான். ஸோ ஸ்பாட் தி எரர் ஹியர். காலா அசா டீனியா பீடஸ் சொல்லியிருக்காங்கல்ல, இதில் என்ன தப்பாக இருக்கு? வாட் இஸ் ராங் ஹியர்? Kala Azar is caused by? Kala Azar is caused by? இதெல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கணும். ஃபிலாரியாசிஸ்க்கும் காலா அசாருக்கும் சம்மந்தம் கிடையாது. அது வேற, இது வேற. இது ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் தானே காலா அசார். ஃபிலாரியாசிஸ் அப்படிங்கிறது யானைக்கால் நோய்டா. எலிஃபேண்டியாசிஸ், ஃபிலாரியாசிஸ் இஸ் டிஃப்ரெண்ட். இது வந்து ஸ்லீப்பிங் சிக்னஸ், அது வேற, இது வேற. இது வந்து சாண்ட்ஃப்ளைனால தான் ஸ்ப்ரெட் ஆகுது. காலா அசார் வந்து சாண்ட்ஃப்ளைனால தான் ஸ்ப்ரெட் ஆகுது, விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் செட்ஸி ஃப்ளையா. ஆம் ஐ ரைட்? சாண்ட்ஃப்ளை ஆர் செட்ஸி ஃப்ளை, கரெக்டா? ஸோ ஆத்லெட்ஸ் ஃபுட் எப்படி வந்து வருது? ஏன் இங்கே சாண்ட்ஃப்ளை தப்பாக இருக்கு? ஆத்லெட்ஸ் ஃபுட் யாருனால வருது? ஹூ இஸ் த காசட்டிவ் ஆர்கானிசம் ஹியர்? டே, எல்லாத்துக்கும் ஃபிலாரியாசிஸ் சொல்லாத, பிச்சு போடுவேன். இட் இஸ் காஸ்ட் பை ஃபங்கை. ஆத்லெட்ஸ் ஃபுட் வந்து ஃபங்கைனால வருது. ஸோ கண்டினியூஸாக ஆத்லெட்ஸ் எல்லாம் வந்து ஷூஸ் போட்டிருக்கிறதுனால உள்ளே வந்து வேர்த்து ஒரு ஃபிங்கருக்கும் இன்னொரு ஃபிங்கருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஜாயின்ஸில் வந்து ஸ்வெட்டு வந்து ட்ரையே ஆகாது. ஸோ அந்த மாய்ஸ்டான இடத்துல வந்து எனக்கு ஃபங்கல் க்ரோத் இருக்குது. சரியா? ஓகே. ஸோ வாட் அபவுட் ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் டிசீஸ்? இதுதான் வந்து இந்த காலா அசாரும் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்று. சரியா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின் ஆஃப் திஸ் வீக் குவிஸ் பார்க்க போகிறோம். Assertion and reason. Probiotic microbes are involved in idli preparation. Reason. Lactobacillus lactis is used in it. Probiotic microbes are involved in idli preparation. Reason is Lactobacillus lactis is used in it. Answer பார்க்கலாமா? So the right answer is A is true but R is false. ஏன்னா லாக்டோபசிலஸ் லாக்டஸ் மட்டும் உனக்கு இட்லி மாவில் இருக்க போகிறது இல்லை. இன்னும் நிறைய ப்ரோபயோட்டிக் ஆர்கானிசம்ஸ் இருக்குது. எல்லாமே சேர்ந்து தான் ஃபர்மெண்டேஷன் நடந்து உனக்கு இட்லி வந்து ஃப்ளஃபியாக வருது. ஸோ நாட் ஒன் பாக்டீரியா இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். ஓகேவா? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லீடர் போர்ட் பார்க்கலாமா? ரெடியா? யார் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க?
Taslima first place with 57,775 points. Second place la Charan 55,006 points. Daisy third place la irukanga with 54,921 points. So girls first place la irukanga, third place liyum girl தான். So Charan மட்டும் வந்து second place la irukanga. Okay. Balabharati 5th rank. Super. சரி பசங்களா, ஸோ இப்போது நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்டிங்கல்ல மேம், அந்த ஹாப்ளாய்ட் டிப்ளாய்ட் கொடுத்தா எப்படி மேம் நான் வந்து கால்குலேட் பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. இப்போ நான் உனக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் பாரு. அண்ட் ஆல்சோ ஐ கிவ் யூ த ஃபார்முலா ஃபார் சம் திங்ஸ். ஓகே, ஸோ இப்போ அந்த கொஷனில் என்ன கேட்டிருந்தாங்க, ஹாப்ளாய்டு அப்படின்னா 23 அப்படின்னு கொடுத்துறாங்க. ஸோ இப்போ ஹாப்ளாய்ட் 23ன்னு கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன கேட்டாங்க நம்ம கிட்ட, டபுள் மோனோசோமி, அதே மாதிரி பென்டாசோமி, இந்த ரெண்டுமே வந்து கண்டுபிடிக்க சொன்னாங்க. கரெக்டா? இப்போ இந்த ஹாப்ளாய்ட்ல இருந்து டிப்ளாய்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஹாப்ளாய்டு அப்படிங்கிறது என்ன, அப்போ டிப்ளாய்ட்னா 2n தானே, அது எவ்வளவா இருக்கும், 2 into n எவ்வளோ 23, அப்போ which is 46. சரியா? ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ டபுள் மோனோசோமியோட ஃபார்முலா என்ன, 2n minus 1 minus 1. இங்கே பென்டாசோமியோட ஃபார்முலா 2n plus 3. ஸோ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிப்பாரு. 2n நம்மளுக்கு 46 கிடைச்சாச்சு. அப்போ 46 minus 1 minus 1னா என்ன ஆன்சர் வரும், இங்கே 2n 46 கிடைச்சாச்சு. 46 plus 3னா என்ன ஆன்சர் வரும், 46 minus 1 minus 1னா 44, 46 plus 3னா 49. இப்படி தான் நம்மளுக்கு அந்த ஆன்சர் கிடைச்சது. ஓகேவா? இப்போ டபுள் மோனோசோமி அப்படின்னா என்னென்னு பார்த்தாச்சு, பென்டாசோமினா என்னன்னு பார்த்தாச்சு. ஏன் ஓகே. இப்போ ஒருவேளை வேற ஏதாவது கேட்டால் என்ன பண்ண முடியும், ஸோ வேற ஏதாவது கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நல்லி சோமி கேட்குறாங்க, அதோட ஃபார்முலா என்ன தெரியுமா, நல்லி சோமி கேட்குறாங்க, ஆர் ட்ரைசோமி கேட்குறாங்க. இப்படியெல்லாம் கேட்டால் என்ன பண்ணுவீங்க, நல்லி சோமியோட ஃபார்முலா என்னப்பா, நல்லி சோமியோட ஃபார்முலா என்னது, எஸ், நல்லி சோமியோட ஃபார்முலா என்ன, இதெல்லாம் நீ ஃபிங்கர் டிப்ஸில் வச்சிருக்கணும், இல்லைனா இதை கால்குலேட் பண்ண முடியாது. நல்லி சோமிக்கு 2n minus 2, அப்போ 2n என்னது 46, 46 minus 2 44. மேம், அப்போ இந்த நல்லி சோமிக்கும் டபுள் மோனோசோமிக்கும் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ், கொஷின் வருதா, டபுள் மோனோசோமிக்கும் நல்லி சோமிக்கும் அப்போ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ், இங்கே -1 -1 ஏன் தனித்தனியாக பிரித்து போடணும், இங்கே ஏன் -2ன்னு பிரித்து போடணும், தெரியுமா தெரியாதா,
தெரியுமா தெரியாதா? நல்லிசோமி இஸ் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் ரோ இட்செல்ஃப். ஃபர்ஸ்ட் ரோவா? டேய் ஃபர்ஸ்ட் ரோ அது இதெல்லாம் இல்லை. இங்கே பாரு, இப்போ எல்லா குரோமோசோம்ஸும் உனக்கு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக இருக்கும், கரெக்டா? இப்போ ரெண்டும் செட்டாக அப்படியே காணாமல் தொலைஞ்சு போகுதுன்னு வச்சுக்கோ, அதுதான் நல்லிசோமி. சரியா? இந்த ரெண்டு குரோமோசோமும் செட்டாக தொலைஞ்சு போகுது, செட்டாக காணாமல் போகுது அப்படின்னா தட் இஸ் நல்லிசோமி. வாட் அபவுட் டபுள் மோனோசோமி? இமேஜின் இங்கே ஒரு குரோமோசோம் செட் இருக்கு, இங்கே ஒரு குரோமோசோம் செட் இருக்கு, இங்கே ஒரு குரோமோசோம் செட் இருக்கு. ஸோ திஸ் இஸ் குரோமோசோம் 1ன்னு வச்சுக்கலாம், இது 10ன்னு வச்சுக்கலாம், இது 15 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ காணாமல் போகிறது வேற வேற செட்டில் காணாமல், 15ல் ஒன்று காணோம், 1ல் ஒன்று காணோம், இப்படி வேற வேற இடத்துல ரெண்டு குரோமோசோம்ஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னா இங்கேயும் மிஸ்ஸிங் இங்கேயும் மிஸ்ஸிங், ஆனால் வேற வேற இடத்துல மிஸ்ஸிங். அதனால தான் -1 தனித்தனியாக போட்டிருக்கோம். ஒரு செட்டாக இங்கே காணாமல் போகலை, தனித்தனியாக காணாமல் போயிருக்கு. புரிஞ்சுதா? அதுதான் -2 ஒன்றா போடுறதுக்கும் -1 தனித்தனியாக போடுறதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. ஓகே, ஸோ வாட் அபவுட் ட்ரைசோமி? ட்ரைசோமியோட ஃபார்முலா என்ன? 2n+1. அப்போ 2n is 46 plus 1 is 47. ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வேற எதுக்காவது ஃபார்முலா தெரியணுமா? ஐ திங்க் திஸ் இஸ் இட் இல்லையா? டெட்ராசோமி அப்படின்னு ஒன்று இருக்கு. டெட்ராசோமியோட ஃபார்முலா என்னது? டெட்ராசோமிக்கு என்ன ஃபார்முலா? டெட்ரானா 4, அப்போ 4 குரோமோசோம் வரணும்னா 2n+2, அப்போ 46 + 2 is 48. ஒரே இடத்துல ரெண்டு குரோமோசோம் ஒன்றா ஆட் ஆகுறது. ட்ரைசோமினா 3. ஸோ ரெண்டு குரோமோசோம் இருக்கிறத எப்படி 3ஆக மாற்றுவீங்க? +1 போடு, அவ்வளோதான். நல்லிசோமினா 0. எப்படி 0வாக மாற்றுவ? ரெண்டு இருக்க இடத்துல ரெண்டையுமே தூக்கிடு. பென்டாசோமி, பென்டானா 5. எப்படி 5ஆக மாற்றுவ? ரெண்டு குரோமோசோம் இருக்க இடத்துல எக்ஸ்ட்ராவாக 3 ஆட் பண்ணனா 5 ஆயிரும். இதெல்லாம் நீ மனப்பாடம் பண்ணணுன்னே இல்லை, இதுக்கான அர்த்தத்தை தெரிஞ்சு வச்சிட்டனாலே போதும். மோனோசோமினா என்ன? 1 மைனஸ் ஆகுது. டபுள் மோனோசோமினா ரெண்டு இடத்துல ஒவ்வொன்றும் மைனஸ் ஆகுது, அவ்வளோதான். ஓகேவா? டபுள் நல்லிசோமி. ஓகே, ரெண்டு இடத்துல அப்படியே செட்டாக காணாமல் போகிறது. ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஐ திங்க் இட் இஸ் ஆல் கிளியர் நவ், ரைட்? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, சரிடா, அப்போ கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாமா? ஸோ யூடியூப்பில் இருக்க எல்லா பசங்களும் யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் போடாமல் இருக்கியோ லைக்கை போட்டுரு. சரியா? பாய் பாய்.